மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் மக்களிடையே பேசி வருகிறார். அதனை தற்பொழுது பார்க்கலாம். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஏராளமான நன்மைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். இந்த மண்ணிலே நீங்கள் எண்ணி பாருங்கள். இன்னைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2001 முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் அம்மாவை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். புனித ரமலான் மாதத்திலே பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சிக்கு தயாரிக்க விலையெல்லாம் அரிசி வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அம்மா அந்த கோரிக்கையை ஏற்று இந்தியாவிலேயே விலையெல்லா அரிசி நோன்பு கஞ்சி தயாரிக்க வழங்கிய அரசு அதிமுக அரசு சுமார் 540 மெட்ரிக் டன் கொடுத்தோம். நாகூர் தர்கா சந்தனக்கூட விழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகள் விலையெல்லாம் கொடுத்ததும் முதல் அதிமுக ஆட்சியிலே 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கி வந்தது. திடீரென்று 2018 ஆண்டு நிறுத்தப்பட்டு விட்டது. இஸ்லாம் பெருமக்கள் என்னை சந்தித்து இந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு தொடர்ந்து நிதி வழங்க வேண்டும் என்று கேட்டார்கள். 2019 ஆண்டு மத்திய அரசு நிறுத்தினாலும் அம்மாவுடைய அரசு தொடர்ந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள அந்த நிதி தொடர்ந்து வழங்கப்பட்டது. 2021 ஆண்டு இந்த நிதி போதாது, அதை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று இஸ்லாமிய பெருமக்கள் இடத்திலே கோரிக்கை வைத்த காரணத்தினாலே அந்த கோரிக்கையை ஏற்று 6 கோடி ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு கொடுக்கப்பட்ட அந்த தொகையை 12 கோடியாக உயர்த்தி வழங்கினோம். ஹஜ் பயணிகள் சென்னையிலே தங்கி செல்வதற்கு ஹஜ் இல்லம் வேண்டும் என்று கேட்டார்கள். உடனடியாக மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அதற்காக 15 கோடி ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட அரசு அதிமுக அரசு. 2016 முதல் ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்புதவி வழங்கும் திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்டது. உலமாக்கள் மற்றும் மோதினார்களுக்கு ஓய்வூதிய பயனாளிகளின் எண்ணிக்கையை 2400 2600 அதே போல ஓய்வூதியம் 750 3000 உயர்த்தி வழங்கப்பட்டது.